அழகான மலைகளுக்கு நடுவுல ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல ஒரு வாலிபன் வாழ்ந்துட்டு வந்தான். அவனோட வயசுல எல்லாரும் என்ன செய்வாங்க, அந்த மலைகள் மேல ஏறி இயற்கையின் அழக ரசிச்சிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு மேகமும் ஒவ்வொரு வடிவத்துல இருக்குதுன்னு பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. நண்பர்களோட சேர்ந்து அருவிகள்லயும் ஆறுகள்லயும் நேரத்தை கழிக்க உற்சாகமா இருப்பாங்க. ஆனா இந்த வாலிபன் மட்டும் வீட்டுக்குள்ள முடங்கி கிடந்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறான். அவனுடைய வருத்தம் வேற எதை பற்றியுமே இல்லை, அவனுடைய படிப்பை பற்றி மட்டும்தான். தனக்கு சரியா படிப்பு வராததுனால அந்த வாலிபன் கூட சேர்ந்த நண்பர்கள் எல்லாரும் இவனை கிண்டல் பண்றாங்க. அதை தாங்கிக்க முடியாம தான் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே வராம இருக்கிறான் இந்த வாலிபன். அது மட்டும் இல்லாம அந்த நண்பர்கள் கிண்டல் பண்ணாத அளவுக்கு நம்ம நல்லா படிச்சு நல்ல மதிப்பெண்கள் எடுக்கணும்னு ஆசைப்படுறான். ஆனா அவனால படிக்கவே முடியல. என்னமோ தெரியல, அவன் எதை படிச்சாலும் அவன் மனசுல ஏறவே மாட்டேங்குது. இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருக்க அந்த வாலிபன் ஊருக்கு வெளியே இருக்கிற கோவிலுக்கு ஒரு நாள் தனியா போறான். அந்த கோவில்ல எந்த விதமான சத்தமும் இல்ல. அந்த கோவிலுக்குள்ள போக வாலிபன் ரொம்ப ஆர்வமா இருந்தான். உள்ள போகும்போது ஒரு வயதான துறவியார் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த துறவியாரை பார்த்த உடனே வாலிபனுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுக்கும் மனசுல குழப்பம் இருக்குதுன்னா இந்த துறவியார் கிட்ட தான் ஆலோசனை கேட்பாங்க. அந்த குழப்பத்தை சரி செய்யறது இந்த துறவியார் தானேன்னு ஞாபகத்துக்கு வருது. அதனால தன்னுடைய பிரச்சனைக்கு துறவியார் தீர்வு சொல்லுவார்னு சொல்லி தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிற துறவியார ஐயா அப்படின்னு கூப்பிட்டு எழுப்பி விடுறான். தியானம் பண்ணிக்கிட்டு இருந்த துறவியார் மெதுவா கண்ணை திறந்து சத்தமே இல்லாத ஒரு புன்னகையோட அந்த வாலிபன் கிட்ட, சொல்லுப்பா, உனக்கு நான் என்ன உதவி செய்யணும்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த வாலிபன், துறவியாரே, இது உங்ககிட்ட சொல்ல எனக்கு கூச்சமா தான் இருக்குது. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. எங்க வகுப்புல இருக்கிற எல்லாரையும் விட நான் தான் ரொம்ப மோசமான மதிப்பெண்கள் எடுக்கிறேன். நான் எதை படிச்சாலும் எனக்கு ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. என்னால ஒரு விஷயத்துல கவனத்தை செலுத்தி படிக்க முடியல. உங்களால எனக்கு உதவி பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த துறவியார், ஏன் முடியாது, கண்டிப்பா சொல்றேன். நான் சொல்ல போற ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமா கேளு. நான் உனக்கு சொல்ல போற முதல் யோசனை, மனதை தெளிவாக்கு. அசுத்தங்கள் நிறைஞ்ச கலங்கலான தண்ணீரை ஒரு கண்ணாடி ஜாடியில ஊத்தி அந்த வாலிபன் கிட்ட கொடுக்கறாரு துறவியார். கொடுத்துட்டு, இதுல உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த வாலிபன் கொஞ்ச நேரம் அந்த ஜாடியை ஒத்து பார்த்துட்டு, கலங்களா இருக்கிற தண்ணீர் அப்படின்னு சொல்றான். அதுக்கு துறவியார், உன் கையில இருக்கிற ஜாடிய தரையில வச்சு கொஞ்ச நேரம் காத்துரு அப்படின்னு சொல்றாரு. துறவியார் சொன்ன மாதிரியே இந்த வாலிபன் காத்துக்கிட்டு இருக்கிறான். கொஞ்ச நேரத்துல அந்த தண்ணீர்ல இருந்த அசுத்தங்கள் எல்லாம் ஜாடியோட அடிப்பாகத்துல வந்து தங்கி இருக்குது. அந்த தண்ணீரும் தெளிவா இருக்குது. இப்ப அந்த துறவியார் அந்த ஜாடியை சுட்டி காட்டி, இந்த ஜாடியில இருந்த அசுத்தமான தண்ணீர் மாதிரி தான் உன்னோட மனசு இருக்குது. குழப்பங்கள் நிறைஞ்சதா இருக்குது. குழப்பம் மட்டும் இல்ல, பயம், கவனச்சிதறல், வருத்தம், இது எல்லாம் இருக்கிறதுனால தான் உன் மனசு தெளிவா இல்ல. உனக்கு இப்போதைக்கு தேவையானது அமைதியான தெளிவான மனசு. அந்த தெளிவான மனசுக்கு நீ என்ன செய்யணும்னா, நீ எப்ப எல்லாம் படிக்க உட்கார்றியோ அப்ப எல்லாம் சில நிமிடங்களுக்கு தியானம் பண்ண பழகிக்கோ. சில நிமிடங்கள் மட்டும் தியானம் பண்றதுனாலேயே உனக்கு அமைதி கிடைக்கும். அந்த அமைதி தெளிவா யோசிக்க சொல்லி கொடுக்கும். உன் மனசு தெளிவா இருக்கிறதுனால நீ படிக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு விஷயங்களும் முன்ன விட நல்லாவே மனசுல ஏறும். இரண்டாவது யோசனை, நிகழ்காலம் மட்டுமே உன் கையில் இருக்கிறது. துறவியாருக்கு பக்கத்துல சுடர் விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருந்த மெழுகுவர்த்திய கையில எடுத்து அந்த வாலிபனுக்கு முன்னாடி வைக்கிறாரு. அந்த வாலிபனை மெழுகுவர்த்தியில சுடர் விட்டு எரிகிற நெருப்ப எந்த விதமான கவனச்சிதறல் இல்லாம உன்னிப்பா கவனிக்க சொல்றாரு. அந்த வாலிபன் முயற்சி பண்ணி பாக்குறான். ஆனா அவனால முடியல. அவனுடைய தோல்விகள், அவமானங்கள், நம்ம எதிர்காலத்துல எப்படி இருக்க போறோன்ற கவலை, இந்த எல்லா யோசனைகளும் அந்த நெருப்பை பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து வந்துகிட்டே இருக்குது. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு கஷ்டப்பட்டு அந்த நெருப்பை கவனிக்க தொடங்குறான். அப்ப துறவியார் சொல்றாரு, இந்த மெழுகுவர்த்தியில எரியிற நெருப்ப இப்ப நீ பாத்துக்கிட்டு இருக்கிறது தான் நிகழ்காலம். இதை மட்டும்தான் உன்னால கட்டுப்பாட்டுல வைக்க முடியும். கடந்த காலத்துல நடந்த கசப்பான நினைவுகள், அவமானங்கள், இது நடந்ததுதான். அதை யாராலும் மாற்ற முடியாது. அந்த கட்டுப்பாட்டுல இல்லாத கடந்த காலத்தை எதுக்கு நீ நினைச்சு கஷ்டப்படுற? எதிர்காலத்துல நான் மோசமாயிடுவனா? இப்படியே என் வாழ்க்கை முடிஞ்சிருமான்னு நினைச்சு எதுக்கு உன்னை நீயே வருத்தப்படுத்திக்கிற? இந்த நிகழ்காலத்துல நீ எடுக்க போற முடிவு தான் உன் கட்டுப்பாட்டுல இருக்குது. இதை சரியா பயன்படுத்த தெரிஞ்சா எதிர்காலத்தை நினைச்சு நீ கவலைப்படணும்னு அவசியமே இல்லை. முக்கியமா நீ படிக்கிற நேரத்துல கடந்த காலத்தை பற்றியோ இல்ல எதிர்காலத்தை பற்றியோ எந்தவித யோசனையும் இல்லாம படிக்கணும். மூன்றாவது யோசனை, கண்மூடித்தனமாக மனப்பாடம் செய்யாதே.
துறவியார் அந்த வாலிபன் கிட்ட ஒரு கையில பஞ்சையும் இன்னொரு கையில கல்லையும் கொடுத்து ரெண்டுத்துக்கு மேலையும் அந்த ஜாடியில உள்ள தண்ணீரை ஊத்த சொல்றாரு. இப்ப இருக்கிற பல மாணவர்கள் இந்த கல்லு மாதிரி தான் இருக்காங்க. கண்மூடித்தனமா மனப்பாடம் பண்றதுனால அந்த கல்லு மேல விழுந்த தண்ணீர் மாதிரி அவங்க படிக்கிற பாடம் எல்லாம் மனசுல தங்காம சிதறி வெளியே வடிஞ்சு ஓடுது. மாணவர்கள் படிக்கிற விஷயத்துல எப்பவுமே இந்த பஞ்சு மாதிரி தான் இருக்கணும். அந்த பஞ்சு எப்படி தண்ணீரை உறிஞ்சி தனக்குள்ள வைக்குதோ அதே மாதிரி படிக்கிற பாடத்தை மனப்பாடம் பண்ணாம அதை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணணும். சில பாடங்களை புரிகிறது கஷ்டமா தான் இருக்கும். அந்த மாதிரி பாடங்களை உங்க நிகழ்காலத்துல ஏதாவது ஒரு விஷயத்தோட ஒப்பிட்டு பார்த்து அதை ஞாபகம் வச்சுக்க பழகிக்கணும். இப்படி ஒரு விஷயத்தோட ஒப்பிட்டு பார்த்து ஞாபகம் வைக்கிறதுனால அது நமக்கு என்னைக்குமே மறக்க போறதில்ல. 4வது யோசனை, செய்யும் வேலையை பகுதிகளாக பிரித்து வை. குச்சிகளை ஒன்னா சேர்த்து வச்சு உடைக்கிறது கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். ஆனா ஒவ்வொரு குச்சிகளையும் தனித்தனியா உடைக்கும் போது ரொம்பவே எளிமையா இருக்கும். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அதே மாதிரி தான் நீ செய்யக்கூடிய வேலைய பகுதிகளாக பிரிச்சு படிக்க தொடங்கணும். எந்த விதமான நேர நிர்வாகமும் இல்லாம மனசுக்குள்ளேயே இதெல்லாம் படிக்கணும் அதெல்லாம் படிக்கணும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தா கண்டிப்பா ஒரு பாடத்தை கூட உன்னால சிறப்பா படிக்க முடியாது. பகுதிகளா பிரிச்சதுக்கு அப்புறம் ஒரு பகுதியை படிக்கும் போது அந்த பாடத்தை பற்றி மட்டும்தான் உன் கவனம் முழுக்க இருக்கணும். அடுத்த பாடத்தை எப்படி படிக்க போறேன், அது ரொம்ப கஷ்டமா இருக்குமே அப்படின்னு யோசிக்கவே கூடாது. இப்படி ஒவ்வொரு பாடங்களையும் சிறு சிறு பகுதிகளாக பிரிச்சு படிக்கும் போது நீ வெறுப்படையவும் மாட்ட. வழக்கத்துக்கு மாறா கொஞ்சம் அதிகமாவே உன்னால படிக்க முடியும். 5வது யோசனை, தொடர்ந்து செய். 2 விதைகளை தனித்தனி தொட்டிகள்ல வச்சு ஒரே ஒரு விதைக்கு மட்டும் தண்ணீரை ஊற்றி வந்தா 2 விதைகளுமே செடிகளா வளருமா? கண்டிப்பா இல்ல. எந்த விதைக்கு தண்ணீர் ஊற்றுறோமோ அந்த விதை தான் செடியா முளைக்கும். அதே மாதிரி தான் எவ்வளவு படிக்கிறோன்றது முக்கியம் இல்ல, எத்தனை நாளைக்கு தொடர்ந்து படிக்கிறோன்றது தான் முக்கியம். கொஞ்சமா படிச்சாலும் தினமும் படிக்கும் போது அது ஒரு பழக்கமா மாறும். ஒரு பழக்கத்தை தொடர்ந்து சரியான முறையில செயல்படுத்தினாதான் அது ஒழுக்கம். ஒழுக்கமா தொடர்ந்து படிக்கும்போது மோசமான மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய மாணவன் கூட சிறந்த மாணவனா மாறலாம் அப்படின்னு சொல்லி துறவியார் தன்னுடைய வார்த்தைகளை முடிவுக்கு கொண்டு வராரு. இதை கேட்ட வாலிபனுக்கு உற்சாகமா இருக்குது. நம்மளால கண்டிப்பா நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முடியும்னு நம்புறான். அந்த கோவிலை விட்டு வெளியே போறான். துறவியார் மறுபடியும் தியானத்தை தொடங்குறாரு. துறவியார் கிட்ட யோசனை கேட்டு அதை நடைமுறைப்படுத்த முயற்சிக்கிறான் இந்த வாலிபன். ஆனா அது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல, கஷ்டமா தான் இருக்குது. ஆனா அதுதான் நமக்கு நல்ல மதிப்பெண்களை கொடுக்கும் அப்படின்னு நம்பி அந்த துறவியார் சொன்னதை கடைபிடிக்கிறான் இந்த வாலிபன். ஒரே இரவுல மாற்றம் ஏற்படாது தானே. கொஞ்சம் கொஞ்சமா அவனை மேம்படுத்துறான். படிக்கிறதே பிடிக்காம இருந்த பையனுக்கு இப்ப இந்த வாலிபன் சந்தோஷமா படிக்கிறான். அவனுடைய மதிப்பெண்களும் கொஞ்சம் கொஞ்சமா கூடுது. எல்லா பாடங்கள்லயும் தோல்வி அடைஞ்சுக்கிட்டு இருந்த பையன் இன்னைக்கு நல்ல மதிப்பெண்கள் எடுக்க தொடங்குறான். இப்படியே போக போக நாட்கள் வருடமாகுது. அந்த வாலிபனும் பள்ளி பருவங்களை தாண்டி கல்லூரி பருவங்களை தாண்டி நல்ல ஒரு வெற்றியாளனா இப்ப இருக்கிறான். இப்ப இந்த வாலிபன் யோசிச்சு பார்க்கறான், நமக்கு அந்த துறவி சொல்லி கொடுத்த பாடம் வெறும் நம்மளுடைய கல்வியை மேம்படுத்துறதுக்காக மட்டும் இல்ல, வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காக தான். பள்ளி பருவங்கள்லயும் கல்லூரி பருவங்கள்லயும் ஒழுக்கமா இருக்க கத்துக்கிட்டோம்னா நாம எவ்வளவு பெரிய ஆளா மாறினாலும் ஒழுக்கமா இருக்க தான் முயற்சிப்போம். இப்படி இருக்கிறதுனால தான் பல ஆபத்தான விஷயங்கள்ல இருந்து உங்களால தப்பிக்க முடியும். உங்க வாழ்க்கையையும் அந்த வாலிபன் போல மாற்ற முடியும். படிப்பு மட்டும் இல்ல, வாழ்க்கையில நமக்கு எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி அதை நம்மளால சரி செய்ய முடியும். அதுக்கு சரியான திட்டம் வேணும். அந்த திட்டத்தை கடைபிடிக்கக்கூடிய மனப்பக்குவம் இருக்கணும். அதுதான் சிறந்த ஒழுக்கம்னு நான் சொல்லுவேன். ஓகே, இந்த வீடியோல அவ்வளவுதான். உங்க ஞாபக சக்தியை 10 மடங்கா அதிகரிக்கணும்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற வீடியோவை பாருங்க. அறிவியல் ரீதியா நிரூபிக்கப்பட்ட யுக்திகளை இந்த பதிவுல நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும். ஓகே, சென்று வருகிறேன். நான் உங்கள் நண்பன் நேவஸ். ஓகே, பை.